இப்போ அவங்களுக்குன்னு ஒரு முறை இருக்குது, ஒரு ஆவணத்தை அப்படியே எழுத மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து கடவுளுக்கு ஒரு வாழ்த்து அதை சொல்லி முடிச்சுட்டு அரசரை பற்றி புகழ்வாங்க. என்ன புகழ்வாங்க? அந்த அரசர் வந்து பிராமணருக்கு வந்து இதெல்லாம் பண்ணாரு, அவங்க அப்பா பிராமணருக்கு இதெல்லாம் பண்ணாரு, அவங்க தாத்தா பிராமணருக்கு இதெல்லாம் பண்ணாரு எழுதிட்டு கடைசியாக அந்த உத்தரவை போட்டுட்டு, இந்த உத்தரவை யாராவது மீறினாங்கன்னா அவங்க வம்சமே நாசமாக போயிடும் அப்படின்னு முடிப்பாங்க. இந்த கடைசியாக சொல்கிறாங்களே இதுக்கு ஓம்படை கிளவி அப்படின்னு பேர். இப்போ முதல்ல இருக்கிற புகழ்ச்சிக்கு வந்து பிரஸ்தின்னு பேர், அரசர் கொடுத்த உத்தரவுக்கு வந்து கோணோலை அப்படின்னு பேர், கடைசியாக முடிக்கிறதுக்கு என்ன பேர்? ஓம்படை கிளவி அப்படின்னு பேர். இப்படி இவங்க வந்துட்டு பிற்காலத்தில் பிராமணர்கள் வந்து அவங்களே செப்பேடுன்னு ஒன்று வெட்டி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு செப்பேட்லையும் பல்லவர் காலத்துக்கு பின்னாடி இந்த பிரஸ்தியும் இருக்கும், இந்த கோணோலையும் இருக்கும், இந்த ஓம்படை கிளவியும் இருக்கும். 3 பகுதி இருக்கு. ஆனால் பிரஸ்தி பிராமணர்களுடைய மொழியான சமஸ்கிருதத்தில் இருக்கும், கோணோலை அரசனுடைய மொழியான தமிழில் இருக்கும். உங்களுக்கு வேறுபாடு புரியுது இல்லைங்களா? இப்போ பல்லவருக்கு வந்து நமக்கு வந்துட்டு பல்லவர் காலத்துக்கு